வெல்கம் டு மை யூடியூப் சேனல். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு தேவையான மளிகை பொருள் தான் வாங்க சொல்லியிருந்தேன். வாங்க பார்க்கலாம். பாப்பாவுக்கு பிஸ்கெட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ இது வாங்கியிருந்தாங்க. அப்புறம் இடியாப்பம் அடிக்கடி நம்ம பண்ணுறதுனால இதை வாங்கியாச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு முறுக்கு கேட்டிருந்தாங்க பாப்பா. தேங்காய் பால் முறுக்கு கேட்டிருந்தாங்க. அது இல்லைங்கிறதுனால இந்த முறுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் லிக்விட் வாஷிங் மிஷின் ஊற்றுற லிக்விடு வாங்கியிருந்தாங்க. அப்புறம் நான் யூஸ் பண்ணுற சோப்பு, சந்தூர் சோப்பு. அப்புறம் திருநீர் இல்லை, காலி ஆகிடுச்சு. இருந்துச்சு, அதெல்லாம் தண்ணியில் போட்டாச்சு பழசுங்கிறதுனால. அப்புறம் விம் சோப்பு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அது மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அடிக்கடி கடையில் போய் வாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி பொங்கலுக்கு மொத்தமாக வாங்கிட்டாங்க. கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. விம் சோப்பு ஒரு 10 சோப்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு எப்போவுமே கொஞ்சம் ஜாமான் தான் வாங்கிட்டு வருவாங்க. இந்த தடவை அதிகமாக எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அத்திப்பழம், அப்புறம் பாதாம், எல்லாமே நட்ஸுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நட்ஸ் எப்போவுமே மார்னிங் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வாங்கியிருந்தாங்க. கோகுல் சண்டால் பவுட்ரு வாங்கியிருந்தாங்க. அப்புறம் சிறுபருப்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உருட்டு உளுந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தொளி உளுந்து கலையிறதுக்கு நேராகும்ன்ட்டு இதை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அப்புறம் துவரம் பருப்பு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் கருப்பு திராட்சை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். காஞ்ச திராட்சை சொல்லுவாங்கள்ல, இதை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் வெந்தயம் கேட்கல, வீட்டில் இருக்குன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் என்னடா தலைகீழ தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? செல்ஃபியில் இருக்குது வீடியோ, அதனால் அப்படி தெரியுது. வேறு ஷாம்பு தான் வாங்கிட்டு வருவாங்க. இந்த தடவை க்ளீனிங் ப்ளக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த லிக்விடுக்கு இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க போல். அப்புறம் சன்ரைஸ் நாங்கள் காஃபி குடிக்க மாட்டோம். சன்ரைஸ் யூஸ் பண்ண மாட்டோம். எங்கள் அத்தை காஃபி குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சன்ரைஸ் எல்லாமே. அடுத்தது அவங்க அப்பாவுக்கு லைபாய் யூஸ் பண்ணதுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பிஸ்தா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பூஜை ஜாமான் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு சூடம் பத்தி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அப்பளக்கட்டு என்னடா ஒன்று தான் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அப்புறமா பார்த்தேன் உள்ளே ஒன்று இருந்தது. இது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உலர் திராட்சை இருக்குல்ல, அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் தீப்பெட்டி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நான் எழுதி போட்டது என்னமோ ஒரு பெரிய லிஸ்ட்டுங்க. 24 பொருள் வாங்க சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க வாங்கினது 24க்கும் மேலே வாங்கியிருந்தாங்க. இந்த அப்பளக்கட்டு இன்னொன்று அப்புறம் ப்ரௌன் சுகர் வாங்க சொல்லியிருந்தேன். அப்புறம் மஞ்சள் தூள் வாங்க சொல்லியிருந்தேன். 2 பாக்கெட் வாங்கியிருக்காங்க. அரசன் சொத்தா நான் யூஸ் பண்ணுவேன், அது வாங்க சொல்லியிருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் தடிசாக இருக்கிறதுனால கொஞ்சம் 2-3 நாள் வச்சுக்கலாம், அதனால் வாங்க சொல்லியிருந்தேன். அப்புறம் கடலை எண்ணெய் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, அதனால் அதை வாங்க சொல்லியிருந்தேன். அப்புறம் கோதுமை மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கோதுமை ரேஷன் கடையில் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது திருச்சி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ காலி ஆகிடுச்சிங்கிறதுனால போடலைங்கிறதுனால நாங்கள் அதை யூஸ் பண்ணல, வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். தட்டாம்பயிறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் கடுகு வாங்கிட்டு வந்திருந்தாங்க 2 பாக்கெட். அப்புறம் அண்டி பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கோதுமை 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் எனக்கு இது சோன் பப்படி ரொம்ப பிடிக்கும், பாப்பாவுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் மேங்கோ ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் நெய், ஏலக்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பாமாயில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் கோல்டு வின்னர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வத்தல் பொடி கேட்டிருந்தேன். அவங்க இந்த வாட்டி என்னென்னா காஷ்மீர் வத்தல் பொடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் தொலை வலிக்குன்னு சொல்லி விக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோ இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. கடைசியாக நான் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்னென்னு சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே இவ்வளோ இது வாங்கினதுக்கு 2500 கிட்ட பட்ஜெட் ஆகிட்டு. பில்லை பார்த்தாலே தலை சுற்றுதுங்க.
நான் கொடுத்தது என்னமோ 24 பொருள் தான் வாங்க சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா எல்லாமே யோசித்து வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கியாச்சு. இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அதை கொட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேட ஆரம்பிச்சிட்டேன். எங்கடான்னு பார்க்கவும் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு வழியாக சிறுபருப்பை. அப்புறமா கொட்டி வச்சுட்டேன். ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சுங்க. நானும் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வாங்க சொல்லியிருந்தேன். தட்டி வச்சிட்டேன். ஏன்னா அடிக்கடி வந்து நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. இந்த மாதிரி மொத்தமாக வாங்கியாச்சுன்னா அடுத்த மாதம் இது வந்து ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மாதத்துக்கு வேறு மாதிரி ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு கொடுத்துடலாம். இல்லைன்னா ஒவ்வொன்றா காலி ஆகிடுச்சின்னா ஒவ்வொன்றா அடிக்கடி கடைக்கு போக சொன்ன மாதிரி இருக்கும். இங்கே பொங்கல் டைம் ரொம்ப கூட்டம் வேறுங்க. பைக்கு போக முடியாது, பஸ்ஸு போக முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்குங்கிறதுனால அடிக்கடி போக முடியாதுன்னு சொல்லி மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே அது பாக்ஸில் வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதில் தான் இப்போ எல்லாம் ஒவ்வொன்றா தட்டி வச்சிட்ருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸில் என்ன போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் சரி துவரம்பருப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி அதில் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி பாட்டில் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து ஒரு மாலில் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஒரு மாலுக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே வாங்கியிருந்தோம். இது நான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. இதுக்கு முன்னாடி காமிச்ச ஒரு பாக்ஸ் இருக்குது. அது வந்து நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். போன வருஷம் பொங்கலுக்கு என்னமோ தெரியலங்க, வேலையே அவ்வளோவா இல்லை. ஏன்னா பழைய பாக்ஸ் எல்லாமே கழிச்சிட்டு நான் வந்து புது பாக்ஸில் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்த பாக்ஸில் வந்து அவ்வளோத்தையும் மளிகை பொருள் எல்லாமே கொட்டி வச்சிட்டேன். இந்த வருஷம் அதெல்லாம் கழுவணுங்கும்போது வேலை அதிகமாகிடுச்சு. விம் சோப்பு வந்து மேலே எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு தூங்குறதுக்கு மணி 11:30 ஆகிடுச்சு. அப்புறம் எங்கே தூங்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து தூங்க முடியாது. அடுத்து ஒரு ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருந்துச்சு. அதை தைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கோலம்லாம் போட்டுட்டு இந்த வருஷம் வேறு யமகண்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க 6 மணிக்கு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு 6 மணிக்குள்ளே பொங்கல் விட்டுறணும்னு சொல்லிவிட்டு 5:50க்கு விட்டு முடிச்சிட்டேன். அதாவது 5:50க்கு விட்டு முடிச்சிட்டேன்னா 5:25க்கு வந்து அடுப்பில் வந்து பால் வச்சுருந்தேன். அது 5:50க்கு கரெக்டாக பொங்கிடுச்சு. சரி பொங்கிடுச்சில் இறக்குறதுக்கு எப்போ இறக்குனேன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு 6 மணிக்கு அப்புறம் தான் இறக்கிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் 5:50க்கு பால் பொங்கிடுச்சு. அப்பாடா அப்படின்ட்டு இருந்துச்சு. மஞ்சத்தூள்லாம் கொட்டி வச்சிட்டேன். ஏன் நெய் இதெல்லாம் சொல்லி வாங்க சொல்லிட்டேன், மண்டிப்பருப்பு இதெல்லாம் வாங்க சொல்லிட்டேன் அப்படின்னா பொங்கலுக்கு அடுத்த நாள், அதாவது பொங்கல் அன்னைக்கு, நான் பொங்கலுக்கு முந்தின நாள் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சிட்ருக்கேன். அடுத்த நாள் அதாவது பொங்கல் அன்னைக்கு மதியம் வந்து சாமி கும்பிடுவோம்ல, இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுவோம். இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடும்போது பாயாசம் அப்பளம் அதெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுனால எங்கள் மாமாவுக்கு வச்சு கும்பிடுவோம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் சேர்த்தே சொல்லிட்டேன். அத்திப்பழம் வந்து சாப்பிட்டா ரத்தம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுமா கேள்விப்பட்டிருக்கேன். காலையிலேயே வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. வெந்தயம் ஆல்ரெடி இருந்துச்சு, நான் தான் சொல்லாமல் இருந்தேன். அப்புறம் ஓகே வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால
அதையும் கொட்டி வச்சுட்டேன். இன்னும் இதில் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா தீபா எண்ணெயும் அப்புறம் வந்து இந்த சாம்பிராணி சொல்லுவாங்கள்ல அதை எல்லாமே அவங்க எடுத்து அங்கே வச்சுட்டாங்க. ஆல்ரெடி இது வரும்போதே வச்சுட்டாங்க அங்கே விளக்கு முன்னே. அதனால் வந்து அதை வீடியோ எடுக்க முடியல. என்னடா மஞ்சள் பொடி இப்போ தான் தட்டினேன் அதுக்குள்ளே மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. என்னென்னா 2 பொடி பாக்கெட் வாங்கியிருந்தாங்க, நான் 1 தான் கொட்டியிருந்தேன். இன்னும் ஒன்றும் பார்க்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்துட்டு அதை மறுபடியும் தட்டி வச்சிட்டேன். தீப்பெட்டி பாக்ஸ் வந்து பூஜை பொருள் கூட வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை வச்சிட்டேன். தட்டாம்பயிறு வாங்கினது தாங்க வாங்கினேன். ஆனால் பொங்கலுக்கு முந்தின நாள் ஏதோ க்ளீன் பண்ணியிருக்கேன், எல்லாம் தட்டி வச்சுருக்கேன். ஆனால் இன்ன வரைக்கும் ஆயிடுச்சு. இந்த வீடியோ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எப்போ அப்படின்னா இன்றைக்கி தான் கொடுக்குறேன். பொங்கலுக்கு முந்தின நாள் எடுத்து வச்ச வீடியோவை நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணணுங்கிறதுனால வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இன்னும் வரைக்கும் இந்த தட்டாம்பயிரை வந்து நான் பாப்பாவுக்கு அவிச்சு கொடுக்கல. இன்றைக்கி தான் நைட்டு இது பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் வந்து பாப்பாவுக்கு அவிச்சு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கணும். ப்ரௌன் சுகர் வந்து இதில் தட்டி வச்சிட்டேன். பாப்பாலாம் சீனி யூஸ் பண்ணுவோம், ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுவோம். பாப்பாவோட அப்பா வந்து ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ப்ரௌன் சுகர் பக்கமே போக மாட்டோம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ப்ரௌன் சுகர் பக்கமே போகாதவங்க கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாமே அதை பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டேன். இதை சீக்கிரமாக க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலே எல்லாமே கொட்டி வச்சுட்டு வீடு எல்லாமே எப்போவுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக தான் அந்த பொருள் எல்லாமே அதாவது பாக்ஸில் வந்து கொட்டி வச்சிட்டேன். இப்போது இதை எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாதி இது கொட்டி வச்சிட்டேன். பாதி இது வந்து இதெல்லாம் காலியானதுக்கப்புறம் மறுபடியும் தட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து வச்சுருந்தேன். அது எதில் நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன்னா எதில் எடுத்து வச்சுருக்கேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன்னா எண்ணெயை உடச்சி ஊற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அதுலேயும் உடச்சி ஊற்றிட்டேன். நாங்கள் வந்து பண்டம் சுடுறது அப்படி இல்லைன்னா எதுக்காச்சும் தான் அந்த கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். தோசைக்கெலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். மற்ற இது எல்லாமே ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன் அப்பளம் பொரிக்கிறது, வடை சுடுறது, இல்லை பண்டை சுடுறது அந்த மாதிரி மட்டும் தான் கோல்டு வின்னர் எடுப்போம். இது பேர் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நேம் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். இதை பச்சையாக சாப்பிட்லான்னு சொல்லி போனேன். அவங்க இதை வந்து ஊற வச்சு சாப்பிட அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கூடவே பிஸ்தாவும் தட்டிட்டேன். ஒரே பாக்ஸ்லேயே இருக்கட்டும், மொத்தமாக போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது 2 தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கிங்களா? நைட்டு ஊற வைக்கிறதுக்கு ஒரு 2 எடுத்து வச்சுரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 2 எடுத்து வச்சேன். என்ன 2னா 2 தான் எடுத்து வைப்பியா அப்படின்னு கேட்டாங்க. சரி 3 எடுத்து வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 மறுபடியும் எடுத்து வச்சேன். எதில் என்ன தட்டுறது அப்படின்னு பார்க்கும்போது தான் சரி அத்திப்பழம் இது இருந்துச்சு. ஓகே, இதை கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொட்டி வச்சிட்டேன். அதில் பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இதை வந்து தேனில் ஊற வச்சு சாப்பிட்டா இதை விட வெறுமனையாக சாப்பிட்றத விட தேனில் ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப சத்துன்னு சொன்னாங்க. மிளகும் இதையும் அப்படியே பாக்கெட்டோடு அப்படியே வச்சாச்சு. ஆல்ரெடி இருக்குது, அதை எதில் தட்டுறதுன்னு தெரில. ஓகே அப்படின்ட்டு மிளகை மட்டும் இதில் தட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அதில் மிளகை கொட்டிக்கலாம். ஆனால் சொல்லுவாங்க நல்ல நாள் எதுவுமா வந்து புளி அப்புறம் வத்தல் எண்ணெய் அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
முதல்ல வாங்கும்போது மஞ்சள் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள், உப்பு இப்படி தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. இது மொத்தமாக மளிகை ஜாமான் வாங்கினதுனால அப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இந்த பார்த்தீங்களா, அந்த செல்ஃபில் தான் இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். என்னடா வத்தல் மல்லிலாம் இதில் வரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை நான் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். மசாலா பொடி திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் எல்லாமே நல்லா நீட்டாக அடுக்கி வச்சாச்சு. குலோப் ஜாம் பாக்கெட்டும் முன்னாடி வாங்கினேன், அது இருக்குது. சோப்பு எல்லாமே இதில் அடுக்கி வச்சிட்டேன். லிக்விட் வாஷிங் மிஷின் பக்கத்தில் தான் வைக்கணும். நான் சரி இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு அதில் வச்சிட்டேன். இப்போ செல்ஃபெல்லாம் நீட்டாக வச்சுருக்கேன்னா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.